அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? இறைவார்த்தை பார்க்குறீங்களா? செய்தி கேட்குறீங்களா? அப்போ நீங்கள் பெயர் பெற்றவர்கள் இல்லையா? நீங்கள் இன்றைக்கி என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அவர் நிறைவாக செஞ்சு தருவார். தருவாரா மாட்டாரா? வருவார். ஏனென்றால் இந்த கொடுக்கின்ற செய்தியில் உங்களுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு அது உள்ளே இருக்கும். என்ன வார்த்தை ஆண்டவரே, என்ன வார்த்தை ஆண்டவர் என்று அதை நீங்கள் கேட்கும்போது, நீங்கள் இறைவார்த்தை எடுத்து பார்க்கும்போது அதில் உங்களுக்கு கொடுத்திருப்பார் நிறைவான வார்த்தை இல்லையா? அப்போ நாம் இறைவனோடு எப்படி இருக்கிறோம் என்பதை இறைவார்த்தை மூலம் அவர் நமக்கு மெய்ப்பிக்கிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலிலிருந்து அதிகாரம் 28 இறைவார்த்தை 4 6 முடிய. நீதி போதனையை புறக்கணிப்போரே பொல்லாரை புகழ்வர், அதை கடைபிடித்து நடப்போர் அவர்களை எதிர்ப்பர். தீயோருக்கு நியாயம் என்றால் என்ன என்பதே தெரியாது. ஆண்டவரை வழிபடுவோரே எல்லாவற்றையும் நன்குணர்பவர். முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றராய் இருக்கும் ஏழையே மேல். பிரைஸ் தி லார்ட். முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றராய் இருக்கும் ஏழையே மேல். நீ ஏழையா இருக்கியா? மாசற்றனா இருக்கியா? நீதான் பேறு பெற்றவர்கள். ஆம், ஏழையாக இருந்து எளியவர்களாக இருந்து இறைவனை சார்ந்து இருக்கும்போது நாம் பேறு பெற்றவர்கள். செல்வர்கள் முறைகேடாய் நடந்தால் அவர்கள் பேறு பெற்றவர்களா? இல்லை. அவர்கள் செல்வம் வெறும் மக்கி போகும் செல்வம், புழுவரிக்கும் செல்வம், பூச்சரிக்கும் செல்வம். ஆனால் நாம் அப்படி இல்லை. இன்று நமக்கு என்ன தருகிறாரோ அது சரியாக இருக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு. இருக்கா இல்லையா? இருக்குங்க. இன்றைக்கி என்ன படி தேவையோ, இன்றைக்கி என்ன அப்போ நமக்கு தேவையோ, என்ன உணவு தேவையோ அதை அவர் தருகிறார். அதில் ஒரு நிறைவு நமக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. என்னால் அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கு. நியாயம் என்றால் என்ன என்பதே தெரியாது. ஆண்டவரை வழிபடுவரே எல்லாவற்றையும் நன்குணவர். நியாயம் பேச சில பேர் அழைச்சிட்டு போனால் முரண்பாடாக பேசுவாங்க தெரியுமா? இந்த பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்களே, இந்த பஞ்சாயத்து வைக்கும்போது நீதியே கிடைக்காது. குற்றமற்றவனுக்கு தண்டனை கிடைக்கும், குற்றம் செய்தவனுக்கு நீதி கிடைக்கும் இல்லையா? விடுதலை கிடைக்கும். அது மாதிரி தான். அதான் என்னன்னா, தீயோருக்கு நியாயம் என்றால் என்ன என்பதே தெரியாது. ஆண்டவரை வழிபடுவோரை எல்லாற்றையும் நன்குணர்வர். இது நியாயம் இல்லை என்பதை கடவுளை தேடுவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்கிறார்கள். நீதி போதனையை புறக்கணிப்போர் பொல்லாரை புகழ்வர், அதை கடைபிடித்து நடப்போர் அவர்களை எதிர்ப்பர். கடவுளை அறிஞ்சிருக்க மாட்டாங்க, யாருக்கும் உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க போதனை செய்வாங்களே, அப்போ அவங்கள புகழ்வாங்களாம். அப்போ நாம் கடவுளை அறிஞ்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே எடுத்துக்கிறோம். நம்ம கடவுளை அறிஞ்சிருக்கோன்னா அவங்க ஒன்றுமே செய்யலை, ஆனால் இவங்க அவங்கள புகழ்கிறாங்க. நமக்கு கோவம் வருமா இல்லையா? வருங்க. அதாங்க நியாயம். வரும்ல. அப்போ நாம் அவர்களை எதிர்ப்போமா இல்லையா? நீங்கள் செய்த தவறு, அவர்கள் என்ன செஞ்சாங்க நீங்கள் அவங்கள புகழ்கிறீங்க அப்படின்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்டுருவோங்க கண்டிப்பாக. ஆமாம், நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அப்போது நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்பதை இறைவார்த்தையை நமக்கு கொடுக்குது. ஏழையாக இருக்கணும்னு கவலைப்படாதீங்க, நம்ம மாசற்றனாக இருப்பதை மேல் என்று சொல்கிறார். அப்படி மாசற்றவர்களாக இருக்கும்போது நாம் ஏழையாக இருந்தால் இறைவன் நம்மளை பார்த்து கொள்வார் இல்லையா? நம்மளை அவர் பார்த்து கொள்ளும் வரத்தை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஒரு தந்தை தன் பிள்ளைகளை பேணி காப்பது போல் நீர் எங்களை பேணி காக்கிறீர் ஆண்டவரே. இன்று என்ன வேண்டும் என்று வேண்டாம் என்பதை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறீர் ஆண்டவரே. அதன் மூலம் எங்களை வாழ வைக்கிறீர், வழி நடத்துகிறீர், பாதுகாக்கிறீர், பலப்படுத்துகிறீர், தேற்றுகிறீர், திடப்படுத்துகிறீர், தாங்குகிறீர், எங்களை தப்புவிக்கிறீர், ஏந்துகிறீர் உம்முடைய கரத்துக்குள் எங்களை வைத்து. ஆமாண்டவரே, இது போதும் ஆண்டவரே. இன்று எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் எங்களுக்கு உடனுக்குடன் செய்து தர்ற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் உழைப்பின் பேனை உண்ணும்படி நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த உழைப்பை நாங்கள் உண்ணும்படி நீங்கள் எங்களுக்கு செய்யப்போகிற அந்த பெரிய காரியத்துக்கு நன்றி கூறி, எங்கள் எதிர்பார்ப்பு ஒரு நாள் வீண் போகாது என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.